வணக்கம் அனைவருக்கும். சேனலுக்கு மீண்டும் வருக. பங்குச் சந்தையின் சமீபத்திய செய்திகளைப் பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து மணியை அடிக்கவும். அதனால் நீங்கள் எந்த புதுப்பிப்பையும் தவறவிட மாட்டீர்கள். சரி, இன்றைய சந்தை விவரங்களுக்குள் நுழைவோம். வாராந்திர காலாவதி நாளில் என்ன ஒரு ரோலர் கோஸ்டர். பங்குச் சந்தைகள் ஒரு தடுமாறலான குறிப்பில் தொடங்கின. சென்செக்ஸ் சிவப்பு நிறத்தில் ஆழமாக இருந்தது. நாங்கள் ஒரு கடினமான முடிவை நோக்கிச் செல்வது போல் தோன்றியது. ஆனால் காத்திருங்கள். கடைசி ஒரு மணி நேர அதிர்ச்சியூட்டும் வீழ்ச்சியில் சந்தை ஒரு புத்திசாலித்தனமான மீட்சியை பெற்றது. ஆம், அன்றைய குறைந்த அளவிலிருந்து 926 புள்ளிகள் வீழ்ச்சி. சென்செக்ஸ் இறுதியாக 79 புள்ளிகள் உயர்ந்து 80,623 புள்ளிகளில் முடிந்தது. அதே நேரத்தில் நிப்டி கிட்டத்தட்ட 22 புள்ளிகள் உயர்ந்து 24,596 புள்ளிகளில் முடிந்தது. அப்போ இந்த திடீர் எழுச்சிக்கு என்ன காரணம்? அதை எப்படி பிரித்துப் பார்ப்போம்? இதோ பெரிய சந்திப்பு. திரம் மற்றும் புதின் இடையே ஒரு சந்திப்பு நடக்க வாய்ப்புள்ளது. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். இரு தலைவர்களும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கிரெம்ளினின் உயர்மட்ட உதவியாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார். இது அமெரிக்கா தனது ஆக்ரோஷமான வர்த்தக கொள்கைகளை, குறிப்பாக இந்தியாவை நோக்கிய தனது முடிவை குளிர்விக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை சந்தைகளுக்கு அளித்தது. அந்த நம்பிக்கை முன்னர் அழுத்தத்தில் இருந்த துறைகளான ஆட்டோ, பார்மா, உலோகம் மற்றும் எரிசக்தி பங்குகளில் வலுவான கொள்முதலை தூண்டியது. இந்திய பொருட்களுக்கான வரி உயர்வை ட்ரம்ப் அறிவித்தார். அதை 80% ஆகஸ்ட் உயர்த்தினார். அது ஆரம்பத்தில் சந்தைகளை பயமுறுத்தியது. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடம் இருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். இதில் பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை. இன்னும் எந்த கதவுகளும் மூடப்படவில்லை. உலகளாவிய சந்தைகளும் பச்சை நிறத்தில் மின்னின. தென் கொரியாவின் கோஸ்பி, ஜப்பானின் நிக்கை, சீனாவின் ஷாங்காய் காம்போசிட், ஆங்காங்கின் ஹான்செங் கூட அனைத்தும் உயர்ந்தன. புதன்கிழமை அமெரிக்க சந்தைகள் நல்ல நிலையில் முடிவடைந்தன. மேலும் வால் ஸ்ட்ரீட் எதிர்காலம் வலுவான தொடக்கத்தை குறித்தது. அந்த உலகளாவிய நேர்மறை நிச்சயமாக நமது சந்தைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னன்னு யோகிக்கலாமா? டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 5 பைசா உயர்ந்து 87.67 ஆகஸ்ட் உயர்ந்தது. மெதுவான டாலர் குறியீடு நிலையான வெளிநாட்டு முதலீடுகளும் அதற்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளித்தன. இதோ ஒரு உன்னதமான நடவடிக்கை. மதிப்பு கொள்முதல். சந்தை சரிந்தவுடன் புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் குறைந்த விலையில் தரமான பங்குகளை பெற குதித்தனர். அப்போதுதான் குறிப்பாக ஆட்டோ, மருந்து மற்றும் ஐடி பங்குகளில் ஒரு கொள்முதல் வெறியைக் கண்டோம். இது பரந்த அளவிலான மீட்சியை உந்துகிறது. சரி, பதட்டமான காலையிலிருந்து நம்பிக்கையான முடிவு வரை சீக்கிரம் பீதி அடைவது என் புத்திசாலித்தனம் அல்ல என்பதை சந்தைகள் நமக்கு நினைவூட்டின. ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையில் பதட்டங்களை குறைக்குமா அல்லது இது ஒரு குறுகிய கால முன்னேற்றமா? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை இடுங்கள். அடுத்த முறை வரும் வரை தகவலறிந்து இருங்கள், முதலீடு செய்யுங்கள், அற்புதமாக இருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் சக சந்தை பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள்.